ஹலோ திரைக்குறள் வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா மூத்த பத்திரிகையாளர் நம்ம உமாபதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். ஸோ நாளுக்கு நாள் எலெக்ஷன் ரொம்ப சூடு பிடிச்சிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிபி ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட்டாக போய் இறங்கியிருக்காரு. எதுக்காகனா அவங்களோட இது பெண்களை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இதனால் ஒரு சைடு என்ன விமர்சனம் வருதுன்னா, பெண்களை பற்றி நார்மலாக பேசினாலே எங்கள் தலைவனுக்கு தாங்க முடியல, ஸோ குடும்பத்தை விட்டுருவாரா, ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேற்று டிஜிபி ஆஃபீஸ் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாடு இதுவரை பார்த்திராத ஒரு கிரிமினல் யார் அப்படின்னா விஜய் தான். தமிழ்நாடு இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கிரிமினல்னா சைக்கோ கிரிமினல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான்றதை நேரடியாகவே நம்ம நேரடியாக குற்றம் சாட்டுறோம். அது காரணம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்க்க வேண்டியது. தன் மனைவிக்காக வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு நபர். தாய் தந்தை அவனோட இல்லை, துரத்தி விட்டான். பிள்ளைங்க பையனை விடுங்க, பையன் ஏதாவது ஒரு வளர்ந்து வர பையன் ஏதாவது பார்க்கும் பையனுக்கும்லாம் நிறைய குடும்பத்தில் டிஸ்பியூட் இருக்கும். ஆனால் தன்னுடைய மகளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்ட ஒரு நபர், மனைவியை வீட்டை விட்டு அனுப்பிவிட்ட ஒரு நபர். ஏன்னா அது போக வேறு பெண்களோடு நட்பு வைத்திருக்கக்கூடிய, அது நான் தவறாக நீங்கள் எப்படி அதை பற்றி அதை கேள்வி கேட்கும்போது அதை நேரடியாகவே அப்படித்தான் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். ஏன்னா ஒரு டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது இவங்க ஷூட்டிங் நடத்தி 41 பேர் இறந்து போனாங்க. ஷூட்டிங் நடத்தினா யாரை வச்சுன்னா இந்த தற்கொலைகளை வச்சு தன்னுடைய படத்திற்கான காட்சி பதிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர். அது அதன் மூலமாக வழக்குகள் வருது, எல்லாம் வருது. அப்படிப்பட்ட நபர் அதற்காக செத்துட்டாங்கன்னு போனானா போல, அதுக்கு ஒரு சீனை போட்டு போனால் பிரச்சனை ஆயிரும் அப்படி. இப்போ நீ டிஜிபி ஆஃபீஸுக்கு வரும்போது என்ன பிரச்சனை வந்துச்சு உனக்கு? இல்லை அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அப்போ உன்னை மொச்சி உன்னை இப்போ கழுத்தை நெரிச்சிட்டாங்களா? அப்போ உனக்கு தேவைன்னா நீ எங்கே வேணாலும் போவ. உனக்கு தேவையில்லை அப்படின்னா யார் மேலேயாவது பழியை போட்டு, அரசாங்கத்து மேலே பழியை போட்டு, காவல்துறை மேலே பழியை போட்டு நீ வெளியவே போக மாட்டேன். கேட்டால் அப்படி இப்படின்ட்டுருவேன். ஆனால் உனக்கு தேவைன்னா நீ எவன் கல்யாணத்துக்கு வேணாலும் போவ, எந்த ஊருக்கு வேணாலும் போவ, எங்கே வேணாலும் போவ. அப்போல்லாம் உனக்கு ஆபத்து வராது. ஏர்போர்ட்டில் உன்னை ஆபத்து கழுத்து நெரிச்சிட மாட்டான். பாம்பேயில் உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டான். டெல்லியில் ஒன்றும் பண்ணிட மாட்டான். டிஜிபி ஆஃபீஸ் திடீர்னு கிளம்புறப்போ ஒன்றும் பண்ணிட மாட்டான். ஆனால் சாவு வீட்டுக்கு போனேன்னா உன்னை எனக்கு சூழ்ந்துருவாங்க. அப்போ இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல்ன்றது அதிலேருந்தே உங்களுக்கு நம்ம தெரியுது. சரியா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறான்னா, இவனோட கிரிமினல் சொன்ன கிரிமினல் அரசியல்வாதி இவன் மிக ஆபத்தானவன் அப்படின்றத எதை வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவன் என்ன ஃபோக்கஸ் பண்ண வரான்னா, இதை தான் நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளில் நம்ம பிரேக் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்குறிகள் ஒரு 3-4 பேஜ். என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், ரைட்டு, ஓகே. இன்னொன்று 4 புருஷன் வச்சுருக்கான், 4 பொண்டாட்டி வச்சுருக்கான்னு ஒன்று பேசிச்சு. இன்னொருத்தி என்ன பண்ணுறான்னா, நான் தங்கச்சியாகவும் இருப்பேன் பொண்டாட்டியாகவும் இருப்பேன்றான். இப்போ இவர்களை இந்த 3 பேரை பர்டிகுலராக இந்த 3-4 பேரை தான் நம்மளுடைய அப்துல் கலாம் அவருடைய அரசியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்னார். எந்த பெண்கள் தமிழ்நாடு பெண்களை சொல்கிறவருக்கு நான் லூஸாக பிடிச்சிருக்கேன், இவன் மாதிரி தற்கொலை கூட்டத்தில் சேர்ந்தவரா, இல்லை இவன் கூட இருக்க மாதிரி பதவி பைத்தியம் பிடிச்சி பண பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி உள்ள ஒரு முட்டாளா பொன்ராஜ்? அறிவியல் ஆலோசகராக தேசமே மதிக்கக்கூடிய எந்த மத இன மொழி பாகுபாடற்று நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அப்துல் கலாம், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கூட இருந்தவர். இவன் என்ன கம்ப்ளைண்டில் கொடுக்குறான்னா, ஒரு நபர்னு கொடுக்குறான். அப்போ உனக்கு பொன்ராஜ் யாருன்னு உனக்கு தெரில. அப்போ இல்லைன்னா தெரிஞ்சு வேணும்னே உதாசீனப்பட அந்த நபர் அந்த தாலியா அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, அப்போ நீ என்ன பெரிய பிடுங்கியா? நீ நம்ம அவன் பேசுகிற காரணம் அதுதான். நீ யாரை எப்படி மதிக்க வேண்டுமோ, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ, ஒரு அரசியல் தலைவனாக ஒரு பேருக்கு ஒரு லெட்ரு கொண்டு போய் டிஜிபி ஆஃபீஸில் கொடுக்குறதுலே நீ மரியாதை இல்லாமல் நீ உதாசீனப்படுத்தி பொன்ராஜை நீ சாதாரண நபராக நீ காட்டின அப்படின்னா, அப்போ நீ எல்லாம் எங்கள் கால் தூசி கூட ஆள் கிடையாது. நீ நடிகனாக இருக்கலாம், பிரபலமாக இருக்கலாம், நீ 150 கோடி சம்பளம் வாங்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. புரியுதா? நீ அறிவுஜீவிகளுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுடைய கால் தூசி அளவு கூட நீ ஆள் கிடையாது. உன்னை மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்ன பண்ணுற? நீ ஒரு பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவதூறுகள், இல்லை ஒரு பெண்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மோசமான செயல்கள்,
அதாவது ஒரு இப்போ பெண்களுடைய கல்வியில் பின்னடைவு, இப்போ ஒரு 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 பரீட்சை எழுதுகிறாங்க, அவங்களால முடியல. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து இப்போ பயங்கரமாக ஒரு ஒரு உடைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய பெண், அவர்கள் வந்து தடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. நீ வந்திருந்தேன்னா பரவாயில்ல. கேடு கேட்ட நாய்ங்களுக்கு எல்லாரையும் நம்ம சொல்லலை. இவன் இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான்னா, பொன்ராஜ தமிழகத்தில் உள்ள பெண்களை அவமானப்படுத்திட்டான்றான். ஏன்டா லூஸாக பிடிச்சிருக்கு அவர் தமிழகத்தில் உள்ள பெண்களை பூரா அவமானப்படுத்துறதுக்கு. அவர் வீட்டு பெண்கள் இல்லை, அவர் மனைவி இல்லை, அவர் குழந்தைகள் இல்லை அவர் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க இல்லை. நீ எதை டைவெர்ட் பண்ணி என்ன அரசியல் பண்ணுற நீ? அவர் சொன்னது அந்த பர்டிகுலராக அந்த குறிப்பிட்ட பெண்களே. இது எவனாக இருந்தாலும் இப்போ நாங்களும் சொல்கிறோம் அதுதான். நீ என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்க. அதாவது என்னென்னா, ஒருத்தி வந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியும். இன்னொருத்தனுடைய மனைவி வந்து கூட இன்னொருத்தனுக்கு போய் பொண்டாட்டியாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தங்கச்சி எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? நான் அக்காவாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன்னு ஒரு கேடு கெட்ட ஒருத்தி சொல்கிறா அப்படின்னா, அவளுக்கு சாதகமாக நீ போய் வந்து டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்? தங்கச்சியாக எப்படி இருக்க முடியும்? அதாவது இந்த சமுதாயத்துக்கு, இந்த தமிழ் சமூகத்திற்கும் சரி, இந்த கலாச்சாரத்துக்கும், இந்த இந்திய கலாச்சாரத்துக்கும் எல்லாத்துக்கும் முரணானது இல்லை அது. நீ மனைவியாக இருந்துட்டு போ, இல்லை எதா வேணாலும் இருந்துட்டு போ, அது ஓன் புருஷன் பாடு. அதை அவன் கேட்கணும், இல்லை உன் குடும்பத்தில் கேட்கணும். நீ இருந்துருப்பா. ஆனால் நீ அக்காவும் தங்கச்சியாவும் பொண்டாட்டியும் எப்படி இருப்ப? இது எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு. இப்போ கேடு கெட்ட செயலில் செய்துகின்ற போய் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னா அதை கண்டித்து ஒரு மனிதர், அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து வயதில் மூத்தவர், இந்தியாவின் போற்றப்படக்கூடிய ஒரு தேசிய தலைவருடைய ஆலோசகராக இருந்தவர். அவர் அந்த ஆதங்கத்தில் அவர் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்பட்டு இருக்கிறார். நீ வந்து ஏண்டா ரோட்டில் போகிற இவன் நினச்ச தொட்டுருவீங்களாடா நீங்கள்? பொன்ராஜ உன்ட்ட 5 லட்சம் பேர் இருக்கட்டும், உன்னை எங்கே பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் 5 லட்சம் பேர் வந்து அதை காப்பாற்று. சிபிஐ வழக்கில் உன்னை தேடி வந்து உன்னுடைய கூட்டத்திற்கு வந்து உன் மாநாட்டுக்கு வர தற்கொலைலாம் இறங்கி சிபிஐ ஆஃபீஸை இது பண்ணிடுவானா? உன்னை காப்பாற்றிடுவானா? முடியாதுல்ல. நீ 10 லட்சம் பேர் கூட வச்சிரு, இறக்கிடுவியா? நீ இறக்கி உன் வழக்கிலேருந்து விடுபட்டுருவியா? நாளைக்கு வந்து இது வருது, டைவர்ஸ் வழக்கு வருது, 1 லட்சம் பேரை திரட்டி மனைவிக்கு 5 பைசா கொடுக்க முடியாது, இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு செஞ்சுருவியா? உன்னால் தற்குறிகளை வச்சு நீ ஆட்டம் வேணால் ஆடலாம். ஃபைனலாக உன்னை ஒரே ஒரு ஆள் போதும் உன் அரசியலை முடிக்கிறதுக்கு. உன்னை சட்ட ரீதியாக உன்னை இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போதும். சும்மா தற்குறிகள்கிட்ட விளையாடுற மாதிரிலாம் எல்லாட்டையும் விளையாடுறது விஜய்க்கு வந்து நல்லது கிடையாது. புரியுதா? ஏன்னா வழக்கு இன்னும் இப்போ, அதாவது சில வழக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேராமல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் பலர் இருந்துகிட்டு இருக்காங்க. சில வழக்குகளில் ஜாயிண்ட் அஃபிடவிட் போட்டால் விஜய் காலி. பல ஆதாரங்களில் வைத்து கொண்டு விஜய் மீது வழக்கில் போய் சேர்ந்தா ஓட வரட்டி விட்டுருவோம். நீ ஷூட்டிங் நடத்தினது வேணால் நீ வந்து இது பண்ணாமல் நீ மறைக்கலாம். எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. ஆளை எவனை பிடிச்சா, எவனை கொண்டு போய் ஐஸில் படுக்க வச்சா, சிபிஐயில் படுக்க வச்சா எவன் உண்மையை சொல்லுவான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வேணா சும்மா போயிட்டு நீ அதை வருஷனா விசாரணை, இந்த விசாரணை நீ பாடலாம். எவன் இருந்தான், எவனை தூக்குனா இந்த கேஸில் உன்னை தூக்க முடியுன்றது எங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் ரொம்ப ஆடக்கூடாது. என்ன, அதாவது மக்களுக்காக போராடலாம், பெண்களுக்காக போராடலாம், டிஜிபி ஆஃபீஸுக்கு போகலாம், ஐஜி ஆஃபீஸுக்கு போகலாம், இராணுவ தளபதியிட்ட கூட போகலாம், முப்படை தளபதியிட்ட கூட போகலாம். நீங்கள் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வந்து ஒரு கேடு கெட்ட தமிழ் இனத்திற்கு, தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையை பேசக்கூடிய, கேடுகட்ட கருத்துக்களை வெளியிடக்கூடிய தற்குறிகளுக்காக நீ அதை பெண்ணாக கருத்தில் கொண்டு நீ அதுக்கு வந்து ஒருத்தர் கண்டிக்கிறான்றதுக்காக நீ ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்ணை கேவலமாக பேசுகிறது யாருன்னா நீ தான் பேசுகிற. எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் அந்த உன் கூட அன்னைக்கு பேசினாலுங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நீ அப்போ என்ன பண்ணுறன்னா எல்லாத்தையும் ஒரே தராசில் வந்து நிற்கிற. அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீ வந்து சீனை போடு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அரசியல் பண்ணு. இது ஆபத்தான அரசியல். விஜய் செய்வது வந்து ஆபத்தான அரசியல். தற்குறிகளை மேலும் தற்குறி ஆக்குவதும், நல்லா இருக்கிறவங்கள தற்குறிகளாக இருந்தால் தான் இந்த சமூகத்தில் மதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கார்ப்பரேட்டோடைய ஸ்டைலு. எப்படி அப்படின்னா, இந்த ஒரு டிவி நிகழ்ச்சி நடத்துகிறான்ல, அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிறதுல 10 பேரில் ஒரு 6 பேர் கேடுகெட்ட ஜென்மங்களாக இருக்கும். இந்த சமூகத்தில் எதெல்லாம் மரியாதைக்குரிய இல்லாததோ, எதெல்லாம் மதிக்கப்படாததோ, எது கேவலமானதோ, எது கேடுகெட்ட தனத்தை செய்யக்கூடிய ஒரு இதோ, அவர்களை விஐபிகளாக கொண்டு அந்த ஷோவில் சேர்த்துருவான்.